ஹாய் ஆல், வணக்கம், நமஸ்தே. 30 டேஸ் ஸ்போக்கன் ஹிந்தியில் டே 5 இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தாச்சு. இந்த டே 5ல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். உங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ் கூட ஒரு பேரண்ட்டாவோ இல்லை ஒரு டீச்சராகவோ ஒரு குழந்தைகிட்ட எப்படி கான்வர்சேஷன் ஹிந்தியில் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிகினர்ஸ்க்கான ஒரு முக்கியமான விஷயம். அதே போல் ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோட கிளாஸஸை பற்றின இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோட எண்டில் நான் கொடுத்துருக்கேன். இதை நான் ஏன் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறையா பேர் உங்களோட கிளாஸ் டீட்டெயில்ஸ் பற்றி டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தீங்க. அதை உங்களுக்கு நான் வீடியோட எண்டில் நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். ஸோ இன்றைக்கி டே 5ஓட கிளாஸஸ் என்னன்னு பார்த்துட்டு நம்மளோட கிளாஸை எப்படி கண்டினியூ பண்ணுறது அப்படின்றத நான் வீடியோட எண்டில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி லெசன் 5ல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்கிட்ட பேசக்கூடிய சில முக்கியமான வார்த்தைகள். இதை தமிழில் பேசுகிறதா இருந்தாலும் சரி, இங்கிலீஷில் பேசுகிறதா இருந்தாலும் சரி. ஓப்பன் யுவர் புக்ஸ், லிசன் டு த டீச்சர், ரைட் யுவர் நேம், ரைஸ் யுவர் ஹேண்ட், க்ளோஸ் த டோர், கம் டு த போர்ட், டேக் அ சீட், ரீட் திஸ் பேராகிராஃப், டூ யுவர் ஹோம்ஒர்க், ஆன்சர் த கொஷின், ஷேர் வித் அதர்ஸ், பி ஆன் டைம். இது மாதிரி வார்த்தைகள் சின்னதாக பேசுவோம்ல, அதை எப்படி ஹிந்தியில் கற்றுக்கலாம்னு தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், அப்னே கிதாப் கோலோ அப்படின்னா என்ன? ஓப்பன் யுவர் புக். இதை நம்ம வீட்டில் எப்பயுமே குழந்தைகிட்ட நம்ம சொல்வோம்ல, படிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி புக் ஓப்பன் பண்ணுமா அப்படின்னு சொல்கிறது எப்படி சொல்லணும்? அப்னே கிதாப் கோலோ அப்படின்னு சொல்லணும். கிதாப்னா புக்கு. அடுத்தது, ஆசிரியர் சொல்வதை கேளுங்கள் அப்படின்னு, லிசன் டு த டீச்சர். இது எப்படி சொல்லணும்? டீச்சருக்கு முதல்ல ஹிந்தியில் என்ன சொல்லணும்? சிக்ஷக் அப்படின்னு சொல்லணும். சிக்ஷக்கோ சுனே அப்படின்னு சொல்லணும். சிக்ஷக்கோ சுனே அப்படின்னு சொல்லணும். சிக்ஷக் டீச்சர்க்கோ சுனேன்னு சொல்லலாம், சிக்ஷக்கோ சுனேன்னு சொல்லலாம். அடுத்த சென்டென்ஸ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸ். இது கண்டிப்பாக நம்ம வீட்டில் ஒவ்வொரு நாளும் நம்ம பேசக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். ஸ்கூல்லேயும் இருக்கட்டும், வீட்லேயும் இருக்கட்டும். உங்கள் பேரை எழுதுங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, ரைட் யுவர் நேம். இது எப்படி சொல்லணும்? அப்னா நாம் லிக்கே அப்படின்னு சொல்லணும். அப்னா அப்படின்னா உங்களுடைய, ரைட்னா லிக்கோ அப்படின்னு வரும். நேம்னா நாம். அப்னா நாம் லிக்கே அப்படின்னு சொல்லலாம். அப்னா நாம் லிக்கோ அப்படின்னு சொல்லலாம். அப்னா நாம் லிக்கே அப்படின்னு சொல்லலாம். அடுத்த வார்த்தை, உங்கள் கையை உயர்த்துங்கள், ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். இது எப்படி சொல்லணும்? அப்னா ஹாத் படாயே. அப்னா ஹாத் படாயே. இந்த இடத்துல நோட் பண்ண வேண்டிய விஷயம், ஹாத்னா கைன்னு அர்த்தம். அப்னா ஹாத் படாயே, அப்னா ஹாத் படாயே அப்படின்னு சொல்லணும். உங்கள் கையை உயர்த்துங்கள், அப்னா ஹாத் படாயே அப்படின்னு சொல்லணும். அடுத்த வார்த்தை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கதவை மூடு, க்ளோஸ் த டோர். தர்வாசா பந்த் கரோ. தர்வாசானா டோர் அப்படின்னு அர்த்தம். தர்வாசா பந்த் கருதோ அப்படின்னு சொல்லணும். பந்துனா க்ளோஸ் அப்படின்னு அர்த்தம். தர்வாசானா டோர், பந்துனா க்ளோஸ். தர்வாசா பந்த் கரோ. கருப்பு பலகைக்கு வாருங்கள். கம் டு த பிளாக் போர்ட். பிளாக் போர்டு கி தரப் ஆவோ. பிளாக் போர்டு கி தரப் ஆவோ. பிளாக் போர்டு கி தரப் ஆவோ அப்படின்னு சொல்லலாம். பிளாக் போர்டுக்கு பதில் ஒயிட் போர்டுக்கு தரப் ஆவோ. உங்கள் ஸ்கூலில் என்ன மாதிரி போர்டு இருக்கோ அதை யூஸ் பண்ணி சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், உட்காருங்கள், டேக் அ சீட், பேட் ஜாயே அப்படின்னு சொல்லலாம். பேட்டியே அப்படின்னு சொல்லலாம். பேட் ஜாயே அப்படின்னு சொல்லலாம். பேட் ஜாவோ அப்படின்னா உட்காருங்கள் அப்படின்னு அர்த்தம். பொதுவாக நம்ம வீட்டில் யாராவது வந்திருக்காங்க அப்படின்னா உட்காருங்கள் அப்படின்றதுக்கு ஆப் இதர் பேட் ஜாவ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுமாரி சொல்லிக்கலாம். அடுத்த சென்டென்ஸ், ரீட் திஸ் பேராகிராஃப். அதாவது உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைய இந்த பேராகிராஃப் படிமா அப்படின்னு நீங்கள் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இஸ் பேராகிராஃப் கோ படியே அப்படின்னு சொல்லலாம். படோ அப்படின்னா படிக்கிறது அப்படின்னு அர்த்தம். இஸ் பேராகிராஃப்னா இந்த பேராகிராஃப் அப்படின்னு அர்த்தம். இந்த அப்படின்றதுக்கு இஸ் சொல்லணும். அடுத்தது, உங்கள் வீட்டு பாடம் செய்யுங்கள், டூ யுவர் ஹோம்ஒர்க் அப்படின்னு. உங்கள் வீட்டுக்கு ஸ்கூல்லேருந்து வந்த குழந்தைக்கு ஹோம்ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு ஒரு பேரண்ட்டாக எப்படி சொல்லணும்? அப்னா ஹோம்ஒர்க் கரியே அப்படின்னு சொல்லலாம். அப்னா ஹோம்ஒர்க் கரோ அப்படின்னு சொல்லலாம். அப்னா ஹோம்ஒர்க் கரோ அப்படின்னு சொல்லலாம். அப்னா ஹோம்ஒர்க்னா உன்னோடைய ஹோம்ஒர்க் அப்படின்னு அர்த்தம். அப்னா ஹோம்ஒர்க் கரோ அப்படி இல்லைன்னா அப்னா எக்ஸாமுக்கு தயாரோ அப்படின்னு சொல்லிக்கலாம். எக்ஸாமாக இருந்துச்சுன்னா எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கன்றதுக்கு தயாரோ அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது, கேள்விக்கு பதில் சொல்லுங்கள், ஆன்சர் த கொஷின். இந்த இடத்துல கொஷின், ஆன்சர் இது ரெண்டுத்துக்குமான ஹிந்தி விளக்கத்தை தான் இப்போ பார்க்க போகிறோம். சவால்,
का जवाब दे दो. सवालना क्वेश्चन अर्थम, जवाबना आंसर अर्थम. सवाल का जवाब दे दो அப்படின்னு அர்த்தம். சவால் का जवाब दे दो. ஷேர் வித் அதர்ஸ், அதாவது மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு தூசரோ, மற்றவர்கள்னா தூசரோ. தூசரே கே சாத் சாஜா கரே அப்படின்னு அர்த்தம். दूसरों के साथ साझा करे அப்படின்னு சொல்லணும். दूसरों के साथ साझा करे. அடுத்தது சரியான நேரத்தில் இருங்கள், பி ஆன் டைம். கரெக்டான டைமுக்கு வந்துருங்கப்பா, பி ஆன் டைம் அப்படின்னு சொல்லுவோம்ல, டைமுக்கு சமய அப்படின்னு சொல்லணும். சமய பர் ஹோ, சமய பர் ஹோனா டைமுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லணும். டைமுக்கு நீ சீக்கிரம் வந்துரு அப்படின்றதுக்கு எப்படி சொல்லணும், சமய பர் ஜல்தி ஆவோ அப்படின்னு சொல்லலாம். சமய பர் ஹோ அப்படின்னு சொல்லலாம். சமய பர் ஹோ, சமயனா டைம் அப்படின்னு அர்த்தம். டைமுக்கு ஹிந்தியில் என்ன சொல்லணும், சமய அப்படின்னு சொல்லணும். சமய பர் ஹோ அப்படின்னு சொல்லணும். அடுத்த சென்டென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபாலோ த ரூல்ஸ். நியமன் கோ பாலன் கரோ அப்படின்னு அர்த்தம். நியமன் கா பாலன் கரோ, நியமன்னா ரூல்ஸ் அப்படின்னு அர்த்தம். பாலன் கரோனா ஃபாலோ பண்ணு, அதாவது ரூல்ஸை பின்பற்று, விதிகளை பின்பற்றவும். அதாவது உங்கள் ஸ்கூலில் ஒரு ரூல்ஸ் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் உங்கள் குழந்தைகிட்ட அந்த ரூல்ஸை நீ ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா நியமன் கா ஃபாலோ கரோ அப்படின்னு சொல்லலாம். அதாவது நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு எப்பயும் நம்ம சொல்கிற அட்வைஸில் இது ஒரு முக்கியமான பாயிண்ட். ரெஸ்பெக்ட் யுவர் கிளாஸ்மேட்ஸ். கிளாஸ்மேட்ஸ் கூட சண்டை போடாமல் அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம்ல, இது எப்படி ஹிந்தியில் சொல்லலாம், அப்னே சஹ பாத்தியோன் கா சம்மான் கரே அப்படின்னு சொல்லணும். அப்னே சஹ பாத்தியோன் கா சம்மான் கரே. இந்த இடத்துல அப்னேனா உங்களுடைய, சஹபாத்தியோ அப்படின்னா கிளாஸ்மேட்ஸ். அதாவது சஹபாத்தியோன்னு உங்கள் வாயில் வரலன்னா கிளாஸ்மேட்ஸ்னு சொல்லிக்கலாம். அப்படியே கிளாஸ்மேட்கா சம்மான் கரே அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அடுத்தது சுத்தமாக வைத்திருங்கள். இது எப்படி சொல்லணும், கீப் இட் க்ளீன். இசே சாஃப் ரக்கோ, இசே சாஃப் ரக்கோ. இசே சாஃப் ரக்கோனா சுத்தமாக வைத்திருங்கள். சாஃப், சாஃப்னா க்ளீன் அப்படின்னு அர்த்தம். சாஃப் ரக்கோ அப்படின்னு சொல்லலாம், இசே சாஃப் ரக்கோ அப்படின்னு சொல்லலாம், எந்த தப்பும் கிடையாது. கர்கோ சாஃப் ரக்கோ அப்படின்னா வீடை சுத்தமாக வச்சுக்கோங்க அப்படின்னு அர்த்தம். வரிசையில் நிற்கவும், ஸ்டாண்ட் இன் லைன். இது எப்படி சொல்லணும், லைன் மே கடேரோ அப்படின்னு சொல்லலாம். அதாவது லைன் பே கடே ஹோ அப்படின்னு சொல்லலாம், எந்த தப்பும் கிடையாது. லைன் மே கடேரோ அப்படின்னு சொல்லலாம், லைன் மே கடே ஹோ அப்படின்னு சொல்லலாம். லைன் மே கடே ஹோ, ஸ்டாண்ட் இன் லைன், லைன் மே கடே ஹோ. கடே ஹோனா ஸ்ட்ரைட் லைனில் நிற்கணும் அப்படின்னு அர்த்தம். லைன் மே கடே ஹோ அப்படின்னு சொல்லலாம். வரிசையில் நிற்கவும், ஸ்டாண்ட் இன் லைன், லைன் மே கடே ஹோ, லைன் மே கடே ஹோ. கடோ அப்படின்னா நில்லு அப்படின்னு அர்த்தம். அடுத்த வார்த்தை உதவி கேள், ஆஸ்க் ஃபார் ஹெல்ப். இது வந்து ஹெல்ப் அப்படின்னா நான் ஏற்கனவே என்னோடய பழைய கிளாஸில் நான் சொல்லியிருக்கேன், ஹெல்ப்னா மதத் அப்படின்னு சொல்லியிருக்கோம். மதத் கீழியே பூச்னா, பூச்னானா கேள் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன்ல. மதத் கேலியே பூச்னா, மதத் கே லியே பூச்னா, பூச்னானா கேளு அப்படின்னு அர்த்தம். மதத்னா ஹெல்ப்புன்னு அர்த்தம். ஆஸ்க் ஃபார் ஹெல்ப் அப்படின்னா உதவி கேள் அப்படின்னு அர்த்தம். மதத் கேலியே பூச்னா, பூச்னானா கேள் அப்படின்னு அர்த்தம். மதத், இந்த இடத்துல மதத், எந்த இடத்துல ஹெல்ப் யூஸ் பண்ணுமோ அங்கெல்லாம் ஹிந்தியில் மதத் அப்படின்னு யூஸ் பண்ணணும். மதத் கேலியே பூச்னா அப்படின்னு சொல்லணும், மதத். நெக்ஸ்ட், உங்கள் வேலையை முடிக்கவும், ஃபினிஷ் யுவர் ஒர்க். அப்னா காம் கதம் கரியே அப்படின்னு சொல்லணும். அப்னா காம் கதம் கரோ அப்படின்னு சொல்லலாம், தப்பு கிடையாது. அப்னா காம் கதம் கரியே அப்படின்னு சொல்லலாம், அப்னா காம் கதம் கரோ அப்படின்னு சொல்லலாம். அப்னா காம், காம்னா இந்த இடத்துல வேலையை குறிக்கும். கதம், கதம்னா முடிக்கிறது. அப்னா काम कदम करिए அப்படின்னு சொல்லலாம். अपना काम कदम करिए, अपना काम कदम करिए அப்படின்னு சொல்லணும். கதம்னா முடிக்கிறது, காம்னா வேலை. अपना काम क्या है அப்படின்னா உன்னோட வேலை என்ன. अपना
காம் கியா ஹே, உன்னோட வேலை என்ன அப்படின்றது கூட இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணி பேசலாம். எங்கெல்லாம் வேலை அப்படின்னு வருதோ அங்கெல்லாம் காம் யூஸ் பண்ணிக்கோங்க. எங்கெல்லாம் கதம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா கதம். ரஜினிகாந்த் ஒரு மூவியில் கூட சொல்லியிருப்பாங்க, கதம் கதம் அப்படின்னு சொல்லியிருப்பார்ல, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ தெரியுதா நான் ஹிந்தி வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நான் ஸ்டார்டிங் டேலேருந்து நான் சொல்லி கொடுக்குறேன்ல. இந்த மாதிரி சின்ன சின்ன வார்த்தைகள் நம்ம ஏதோ ஒரு இடத்துல நம்ம கேள்விப்பட்ட வார்த்தையாக தான் இருக்கும். ஹிந்தி பேசுகிறது ரொம்ப சுலபமான விஷயம், ஈஸியான விஷயம். அதை தான் உங்களுக்கு நான் இப்போ சொல்லி கொடுத்துட்டு வரேன். ஸோ உங்கள் வேலையை முடிக்கவும், ஃபினிஷ் யுவர் ஒர்க், இது எப்படி ஹிந்தியில் சொல்லணும், அப்னா காம் கதம் கரே அப்படின்னு சொல்லணும். சரி, டர்ன் ஆஃப் த லைட், அதாவது லைட் ஆஃப் பண்ண அப்படின்னு சொல்லுவோம்ல, லைட் பந்த் கரோ, லைட் பந்த் கரோ. இந்த இடத்துல லைட்டுக்கு பதிலாக நீங்கள் ஃபேன் இல்லைனா வேறு ஏதாவது டிவி ஆஃப் பண்ண அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் இந்த பந்த் கரோ முன்னாடி போட்டுக்கலாம். எப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்களேன். ஃபேன் பந்த் கரோ, டிவி பந்த் கரோ அப்படின்னு சொல்லலாம். டர்ன் ஆஃப் த லைட், லைட் பந்து கரோ அப்படின்னு சொல்லலாம். லைட் பந்து கரோ, பந்து கரோனா ஆஃப் பண்ணு அப்படின்னு அர்த்தம். பந்த் கரோ டிவி, ஃபேன், ஃப்ரிட்ஜ் பந்த் கரோ, வாஷிங் மிஷின் பந்த் கரோ, எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது முக்கியமாக உங்கள் குழந்தைங்க வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வா அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ். இது எப்படி சொல்லணும், அப்படியே ஹாத் தோ. ஹாத்னா என்ன சொல்லி கொடுத்துருக்கேன் ஏற்கனவே இதே வீடியோவில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் ஹாத்னா என்ன சொன்னேன், கை அப்படின்னு சொன்னேன். அப்னே ஹாத் தோ அப்படின்னு அர்த்தம். தோனா வாஷ் பண்ண அப்படின்னு அர்த்தம். அடுத்தது, நீங்கள் அனைவரையும் மதிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. இந்த வார்த்தையை எப்படி ஹிந்தியில் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்கோ சபிகா आदर करना चाहिए, यू शुड रिस्पेक्ट एवरीवन. आपको सभी का आदर करना चाहिए, रिस्पेक्ट பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். आपको सभी का आदर करना चाहिए, करना चाहिएனா செய்யணும், இந்த வேலையை செய்யணும் அப்படின்னு அர்த்தம். சரி, உங்கள் குழந்தைகிட்ட தலை சீவணும், இது வந்து யாருக்கிட்ட வேணாலும் சொல்லுவீங்க வீட்டில். अपना बाल बना लो, अपनी बाल बना लो அப்படின்னு சொல்லணும். अपने बाल बना लो, अपने बाल बना लो. உன்னோட தலையை முடிய சீவிக்கோ அப்படின்றத எப்படி சொல்லணும், अपना बाल बना लो அப்படின்னு சொல்லலாம். டோன்ட் லுக் அட் ஹிம், அவனை பார்க்காத. உஸ் மத் தேக்கோ, உசே மத் தேக்கோ, உசே மத் தேக்கோ. மத் தேக்கோனா பார்க்காத அப்படின்னு அர்த்தம். உஸ்கோ தேக்கோ அப்படின்னா பாரு, அவனை பாரு. உசே மத் தேக்கோனா அவனை பார்க்காத அப்படின்னு அர்த்தம். உசே மத் தேக்கோ. டிவி மத் தேக்கோனா டிவி பார்க்காத. மொபைல் மத் தேக்கோனா மொபைல் பார்க்காத. இப்போ புரியுதா சென்டென்ஸ் எப்படி மேக் பண்ணி க்ரியேட் பண்ணணும்னு? அடுத்தது, வாகனம் ஓட்ட கற்றுக்கொள்ளுங்கள், லேர்ன் டிரைவிங். இது எப்படி சொல்லணும், டிரைவிங் சீக்லோ, டிரைவிங் சீக்லோ அப்படின்னு சொல்லணும். ஏற்கனவே என்னோட லாஸ்ட் வீடியோவில் 4th வீடியோவில் நான் ஏற்கனவே என்னோட தம்ப்நெயிலில் போட்டிருப்பேன், ஹிந்தி சீக்னா அப்படின்னு போட்டிருப்பேன். சீக்னா அப்படின்னா கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு அர்த்தம். டிரைவிங் சீக்லோ அப்படின்னா டிரைவிங் கற்றுக்கோ அப்படின்னு அர்த்தம். ஸ்விம்மிங் சீக்லோ, அடுத்தது டான்ஸ் சீக்லோ. ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கோ அப்படின்னு உங்கள் வீட்டில் இருக்கவங்ககிட்ட சொல்லணும், இல்லை யாராவது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லணுன்னா சீக்லோ அப்படின்னு சொல்லணும். அடுத்ததா, நான் இந்தி மொழியை கற்க விரும்புகிறேன். இது வந்து எப்பயுமே என்னோட ஸ்டூடெண்ட் எல்லாரும் வந்து கேட்கக்கூடிய ஒரு காமனான ஒரு வார்த்தை. ஐ வாண்ட் டு லேர்ன் த ஹிந்தி லாங்குவேஜ் அப்படின்னு கேட்பாங்கள்ல. இது எப்படி ஹிந்தியில் சொன்னோம், மே ஹிந்தி பாஷா, லாங்குவேஜ்னா பாஷா. சீக்னா சாத்தா ஹூ, மே ஹிந்தி பாஷா சீக்னா சாத்தா ஹூ. சீக்னானா கற்றுக்கொள்கிறது அப்படின்னு அர்த்தம். எனக்கு ஹிந்தி உங்ககிட்ட கற்றுக்கணும் அப்படின்னா மே ஹிந்தி பாஷா आपके तरफ से सीखना चाहता हूँ அப்படின்னு சொல்லணும். ஐ வாண்ட் டு லேர்ன் த ஹிந்தி லாங்குவேஜ், மே ஹிந்தி பாஷா சீக்னா சாத்தா ஹூ. ஷீக்னானா என்ன சொல்லி கொடுத்துருக்கேன், கற்றுக்கொள்கிறது அப்படின்னு அர்த்தம். கற்க விரும்புகிற ஒரு விஷயத்தை தான் சீக்னா அப்படின்னு சொல்லணும். மே ஹிந்தி பாஷா சீக்னா ஜாத்தா ஹூ அப்படின்னு சொல்லலாம். சரி, இது வந்து ஒரு காமனான வேர்டு. இது வந்து எனக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டாங்க, மங்கி இஸ் ஈட்டிங் பனானா, இது எப்படி ஹிந்தியில் சொல்லணும், என் குழந்தை கேட்டா இதை நான் சொல்லணும் அப்படின்னு எனக்கு இது காமனாக என்னோடய சப்ஸ்கிரைபர் கேட்டாங்க. மங்கிக்கு ஹிந்தியில் பந்தர் சொல்லணும். அது உங்களுக்கான ஒரு ஆன்சர் தான். பந்தர் கேலா கா ரஹா ஹே, கேலானா பனானா, பந்தர் கேலா கா ரஹா ஹே, பந்தர் கேலா
கா ரஹா ஹே. இந்த இடத்துல மங்கிக்கு பதிலாக நீங்கள் யாரை வேணாலும் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். எந்த அனிமல்ஸ் வேணாலும் எந்த ஃபுட் வேணாலும் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். கேலானா பனானா. ஓகேவா? அடுத்தது லுக் அட் மீ, என்ன பாரு அப்படின்றத எப்படி சொல்லணும்? மேரே தரப் தேக்கோ, மேரே தரப் தேக்கோ. முஜே தேக்கோ அப்படின்னு சொல்லலாம், இல்லை மேரே தரப் தேக்கோ அப்படின்னு சொல்லலாம். லுக் அட் மீ, மேரே தரப் தேக்கோ, மேரே தரப் தேக்கோ. உங்களோட ஹஸ்பண்டோ உங்களோட ஒய்ஃபோ உங்களை பாரு அப்படின்னு, என்னை பார்க்கணும் அப்படின்னா மேரே தரப் தேக்கோ அப்படின்னு. அதாவது ஒரு இடத்துல போயிட்டு நீங்கள் நல்லா இருக்கீங்களா, ஆர் யூ ஓகே அப்படின்னு நம்ம சில வார்த்தைகள் கேட்போம்ல, இது எப்படி ஹிந்தியில் சொல்லணும்? டும் தும் தும். தும்முன்ற வார்த்தை இந்த இடத்துல பெரியவங்களாக இருந்தால் ஆப் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தும் டீக் ஹோ, தும் டீகோ. பெரியவங்களுக்கு ஆப் டீகோ அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். போக போக கிளாஸில் அந்த ரெஸ்பெக்ட் வேர்டும் சொல்லி கொடுக்குறேன். அடுத்தது பேசாத, டோன்ட் டாக் அப்படின்னு சொல்லுவோம்ல, பாத் மத் கரோ. என்கிட்ட பேசாத அப்படின்னு எப்படி சொல்லணும்? பாத் மத் கரோ, பாத் மத் கரோ. பேசாத, கிளாஸில் வந்து பேசாமல் எல்லாரும் குவைட்டாக உட்காருங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, எப்படி சொல்லணும்? பாத் மத் கரோ பேட்டா, குவைட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, எப்படி சொல்லணும்? பாத் மத் கரோ, பாத் மத் கரோ, பாத் மத் கரோ. ஓகேவா? அடுத்த சென்டென்ஸ், டோன்ட் க்ரை. எப்பயுமே குழந்தைங்க வந்து அழுதுகிட்டே இருப்பாங்க, அவங்கக்கிட்ட போயிட்டு அழாத, இது எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோ மத். ரோனா க்ரை, அழுறது. அழுறதுக்கு ஹிந்தியில் ரோ சொல்லுவாங்க. ரோ மத். மத்துனா பண்ணாத அப்படின்றதுக்கு மத் யூஸ் பண்ணணும். டோன்ட் மூவ். இங்கேயும் நான் மத்துக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நகராதே. ஹிலானா மத். ஹிலானா ஷேக் பண்ணுறது, மூவ் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். ஹிலானா மத், ஹிலானா மத், ஹிலானா மத். ஹிலானானா ஷேக் பண்ணுறது, மத்துனா கிடையாது, பண்ணாத அப்படின்னு குறிக்கும். அடுத்த சென்டென்ஸ், கவனமாக இருங்கள். பி கேர்ஃபுல், தியான் சே. தியான்னா கேர்ஃபுல், தியான் சே. பி கேர்ஃபுல், தியான் சே ஆப் தேக்லோ அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணி சொல்லலாம். ஓகேவா? சீக்கிரம், ஹரியப், ஃபாஸ்ட்டாக முடிங்க அப்படின்னு நம்ம சொல்லல, ஜல்தி கரோ. சீக்கிரமாக எழுது, சீக்கிரமாக படி, சீக்கிரமாக தூங்கு, சீக்கிரமாக சாப்பிடுன்னு சொல்லுவோம்ல, இந்த வார்த்தைகள்லாம் எப்படி ஹிந்தியில் சொல்லணும்? ஜல்தி கரோ, ஜல்தி கரோ, ஜல்தி கரோ. ஆப் ஜல்தி ஆவோ அப்படின்னா சீக்கிரம் வா, ஜல்தி ஜாவோ அப்படின்னா சீக்கிரம் போ. இந்த ஜல்தி வச்சு ஆவோ போ அப்படின்ற வார்த்தைகள் எப்படி வேணாலும் சென்டென்ஸ் மேக் பண்ணி சொல்லிக்கலாம். இப்போது நான் சொல்லி கொடுத்த இந்த வேர்டெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக மெமரி பண்ணிகிட்டே வாங்க. இப்போது உங்களுக்கு அடுத்த போனஸாக, உங்களுக்கு போனஸ் டைமில் என்ன சொல்லி கொடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் கிளாஸில் 1 to 10 சொல்லி கொடுத்துருப்பேன். இது காமனாக எல்லாருக்கும் தெரியும். இப்போ 11 to 20 சிம்பிள்ஸ் எப்படி எழுதணும் அப்படின்றத ஸ்க்ரீனில் காட்டியிருக்கேன். 11 to 20 எப்படி ஹிந்தியில் சொல்லணும் அப்படின்றத நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் உங்களுக்கு இங்கிலீஷில் ப்ராக்கெட் போட்டு எழுதியிருக்கேன். அதை நீங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒருத்தர நான் சொல்லியும் தரேன். 11 11, 12 12, 13 13. அடுத்தது 14. அடுத்தது 15 15. 16க்கு ஹிந்தியில் என்ன சொல்லணும்? சோலக் அப்படின்னு சொல்லணும். 17க்கு சத்ரா அப்படின்னு சொல்லணும். 18 அட்ரா, 19 19, 20க்கு பீஸ். 11 12 13 14 15 16 17 18 19 20. இதை திரும்பி சொல்லி பாருங்கள், உங்களுக்கு கூடிய சீக்கிரமாக வந்துடும். நம்பர்ஸ் நேமை போக போக பார்க்கலாம். அடுத்தது நான் வந்து நேத்தி கிளாஸில் கா க க க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி கொடுத்தேன்ல, கக்க கனா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி கொடுத்தேன். இதை நம்ம தமிழில் காக்கா கீ கீ கூ கூ கே கே கை கோ கௌ அப்படின்னு படிப்போம்ல. இதுக்கு மேலே இருக்கிற அ ஆ இ ல எப்படி சுழிக்கணும் அப்படின்றத ஒரு ப்ராக்கெட்டில் நான் பாக்ஸில் போட்டிருக்கேன். அதே தான் க கா கி கி கூ கூ க்ரூ கே கை கோ கௌ கம் கஹ. ஆ ஆ இ ல என்ன பாக்ஸ் கொடுத்துருக்கோ அதே தான் க க கனக்கு
திரும்பி ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணணும். அந்த மாத்திராலாம் எப்படி இந்த பக்கம் லெஃப்டில் வந்திருக்கா, ரைட்டில் வந்திருக்கா, கீழே சுழி வந்திருக்கா, மேலே எத்தனை சுழி வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் விரல் வச்சு காட்டியிருக்கேன்ல, அந்த இடத்துல ஒரே ஒரு சுழி மேலே வந்திருக்கு. அப்போ என்ன சொல்லணும்? கே சொல்லணும். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கை அப்படின்னு சொல்லணும். ஏன்னா 2 சுழி இருக்குது. அதுக்கும் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கோடு வந்து மேலே ஒரு சுழி வந்திருக்கனால கோ அப்படின்னு சொல்லணும். அடுத்தது அடுத்தது கம் கஹ அப்படின்னு சொல்லணும். இப்போ க கா கி கி கு கு க்ரு கே கை கோ கௌ கம் கஹ அப்படின்னு இருக்கா. இப்போது இதில் வரக்கூடிய வார்த்தைகளை அப்படியே நீங்கள் இன்றைக்கி இந்த நாளை மட்டும் காக்கா கிக்கி, அதாவது ஆஇ நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த ஆஇயில் நம்ம எப்படி எழுதுவோமோ அதே மாதிரி கீழே இருக்கிற பாக்ஸில் இருக்கிற ரெட் கலரில் இருக்கிற முத்ராஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த முத்ராஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அந்த மேலே இருக்கிற கீழே இருக்கிற கா கா கக்கு யூஸ் பண்ணி ரிப்பீட்டடாக சேம் லெட்டரில் எழுத போகிறோம். அவ்வளோதான், வேறு எந்த டிஃப்ரெண்ட்டும் கிடையாது. இப்போ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் என்னன்னா க, செகண்ட் சென்டென்ஸ் க கா க கா. எல்லாத்துக்குமே வந்து ஆஇ எப்படி இருக்கோ அதோட ஜெராக்ஸ் முத்திரை வச்சு தான் நம்ம எழுத போகிறோம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு எழுதும் போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஆஇ மட்டும் ஞாபகம் வச்சுட்டு அதோட முத்ரா என்னவோ அதை ஞாபகம் வச்சுட்டு எழுதினாலே போதும், நமக்கு சீக்கிரமாக வந்துடும். ஃபஸ்ட்டு க, செகண்ட் ஒரு கோடு வருதுல்ல அதுக்கு கா, மூணாவதுக்கு லெஃப்ட் சைடு சுழிக்கிறதுனால கீ, நாலாவதுக்கு ரைட் சைடில் சுழிக்கிறதுனால கீ, கீழே வந்து ஒரு சி மாதிரி போட்டதுனால கூ, அடுத்தது கூ, க்ரூ ரிஷிக்கு சொல்லுவோம்ல அந்த க்ரூக்கு சி மாதிரி போட்டுக்கணும். கே கை கோ கௌ கவுன்னு சொல்லணும். கௌ கம் கஹ, அவ்வளோதான். இதை வந்து ரிப்பீட்டடாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது, இல்லை ரைட்டிங் ஸ்கில்ஸில் எனக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக ட்ரெயின் ஆகணும், பேசணும், கொஞ்சம் ரீடிங் கொஞ்சம் நல்லா பேசணும், கற்றுக்கணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா டோன்ட் வரி. ஸ்க்ரீனில் உங்களுக்கு நான் ஆன்லைன் கிளாஸில் உங்களுக்கு ஸ்க்ரீனில் நான் மொத்தமாக காட்டின லெட்டர்ஸ் ஒன்றையும் நான் தனியாக ஆன்லைன் கிளாஸில் பர்சனலாக நான் கிளாஸ் எடுக்கிறேன். ஸோ அதனால் ரைட்டிங் ஒரு வேளை உங்களுக்கு வரல அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லாமல் ஃபீல் பண்ணிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பர்சனலாக எனக்கு கால் பண்ணுங்கள், பர்சனலாக உங்களே நான் ட்ரெயின் பண்ணுறேன். க க க க அப்படின்றத நேற்று கிளாஸில் சொல்லி கொடுத்தேன். இன்னைக்கு கிளாஸில் ச சம்மச், சத்ரி, ஜஹாஜ், ஜண்டானா ஃப்ளாக் அப்படின்னு அர்த்தம். இதை வந்து நான் போக கிளாஸில் டீட்டெயிலாக சொல்லித்தரேன். இன்றைக்கி பார்த்த இந்த அல்ஃபபெட்ஸ் லெட்டர்ஸ் இது வந்து பேசிக் பிகினிங் தான். இது உங்களுக்கு ஓரளவுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தா டோன்ட் வரி, அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க, அதை இக்னோர் பண்ணிக்கோங்க. தெரியாதவங்க புதுசாக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம், எனக்கு போனஸாக ஸ்பீக்கிங்கோட எனக்கு ரைட்டிங்கும் வேணும், எங்கேயாவது போனால் ரீட் பண்ண தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே தெரிகிற ஸ்க்ரீனில் தெரிகிற ஆன்லைன் நம்பருக்கு என்னை வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட ஆன்லைன் கிளாஸ் புக்கிங்கோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டீட்டெயிலாக கிடச்சிரும். ஸோ நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு ரைட்டிங் பார்ட் அண்ட் ரீடிங் பார்ட் உங்களுக்கு போனஸாக கிடச்சிரும். இல்லை மேம் எனக்கு ஸ்பீக்கிங்கும் சேர்ந்து வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவும் ஸ்பீக்கிங் கிளாஸில் நம்ம கற்றுக்கலாம். ஸோ ஸ்போக்கன் ஹிந்தி ஏன் கற்றுக்கணும், எதுக்கு கற்றுக்கணும், நிறைய கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்குது. ஒரே ஒரு விஷயந்தான் சொல்கிறேன், நான் இதை எதுக்காக நான் என்னோட சேனலில் நான் ட்ரெயின் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகம் சுதந்திரமாயிடுச்சு, இந்தியா சுதந்திரமாயிடுச்சு அப்படின்னு நிறையா பேர் நம்ம இண்டிபெண்டன்ட் டே செலிப்ரேட் பண்ணுறோம். ஆனால் எத்தனை பெண்களால், எத்தனை குழந்தைங்களால், எவ்வளோ பேரால் வெளி உலகத்துக்கு வந்து படிக்க முடியாமல் வீட்டில் இருந்துட்டு என் வீடியோ பார்த்து எத்தனை பேர் படிச்சுட்ருக்காங்க தெரியுமா, எத்தனை பேர் பேசிகிட்ருக்காங்க தெரியுமா. அந்த ஹாப்பினஸ் தான் என்னோட ஃபீஸ். உண்மையாக நான் சொல்கிறேன்,
இந்த ஆன்லைன் கிளாஸில் யூடியூப்பில் எனக்கு வர ஒவ்வொரு கமெண்ட்லேயும் ஃப்ரீயாக தான் கிளாஸ் கற்றுக்கிட்டுருக்காங்க, ஃப்ரீயாக படிச்சுட்ருக்காங்க. அவங்கக்கிட்ட நான் என்றைக்கு வரைக்கும் யூடியூப்லேருந்து நான் பெருசாக எதுவும் சம்பாதிக்கலை, ₹1 கூட சம்பாதிக்கலை. ஆனால் இதை நான் மன ஆத்ம திருப்தியோடு பண்ணுறதுக்கான ரீசன், ஏதோ ஒரு உலகத்தில் ஏதோ ஒரு பெண்மணி வெளியில் வந்து தன்னால் முன்னேற முடியல அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொரு பெண்ணுக்கும் உபயோகமாக இருக்குது. அட் த சேம் டைம் எத்தனையோ கிராமத்தில் படிக்க முடியாமல் கஷ்டப்படுற குழந்தைங்க இன்றைக்கி மொபைல்ன்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு படிக்கணும்னு ஆசைப்படுற எத்தனையோ குழந்தைங்க, மொபைல் பார்த்துட்டு சேனல்ஸ் யூடியூப்பை நம்பி படிக்கிற குழந்தைங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்கும் இலவச கல்வி போய் சேருதில்ல. அந்த சந்தோஷத்துக்காக தான் இந்த வேலையை நான் பண்ணுறேன். இப்போ தெரிஞ்சிட்டிங்களா, எனக்கு Day 4 கிளாஸில் ஒருத்தர், நீ இதை ஹிந்தியில் கிளாஸ் எடுக்கிறனால உனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டாங்கல்ல. எனக்கு இதில் ஹாப்பினஸ் கிடைக்கிது. என்ன ஹாப்பினஸ் கிடைக்கிது? எனக்கு நிறையா பேர் எனக்கு ஃபோன் பண்ணி பர்சனலாக சொல்லுவாங்க, மேம் உங்ககிட்ட நான் பேச கற்றுக்கிட்ட சேனல் பார்த்ததுக்கப்புறம் என்னால் ஹிந்தி பேச முடியுது. எங்கே என்னால் பேச முடியாதுன்னு நினச்சேனோ ஆனால் நீங்கள் எல்லாத்தையும் மாற்றிட்டு தமிழ்லே ஈஸியாக சொல்லி கொடுக்கறனால எங்களால் பேச முடியுது அப்படின்னு சொல்லும் போது அந்த ஹாப்பினஸ் கிடைக்கிது பார்த்தீங்களா. அது எனக்கு கோடி ரூபாய் கொடுத்தாலும் எனக்கு அதுக்கு ஈக்குவலாக ஆகாது. நான் இதை ஃப்ரீயாக பண்ணுறதுக்கான முக்கிய ரீசன், எங்கேயோ இருக்கிற ஏதோ ஒரு பெண்மணியாக இருக்கட்டும், இல்லை வெளி மாநிலத்தில் போய் செட்டில் ஆன தமிழ் மக்கள் எங்கேயும் கஷ்டப்படக்கூடாது, அவங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் நான் பண்ணுறக்கூடிய விஷயம். முடிஞ்சால் சப்போர்ட் பண்ணுங்கள். ஆனால் குழந்தைங்களும் ஸ்டூடெண்ட்டும் பார்க்கக்கூடிய ஸ்டடி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தயவு செய்து யாராவது கொடுத்துருந்தீங்கன்னா அதை நீங்களே delete பண்ணிடுங்க. எஜுகேஷனல் விஷயத்தை எஜுகேஷ்னலாக பாருங்கள். இதில் பிஸ்னஸாகவும் உங்களோட பொலிட்டிக்கல் மைண்டையும் இதில் செலுத்தாதீங்க. நான் கடைசியாக என்னோடய வீடியோ எண்டில் நான் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன். ஹாப்பி டு அலோன்ஸ் நம்மளோட ஆன்லைன் கிளாஸஸ் இப்போது நெக்ஸ்ட் பேட்சஸ் டிசம்பர் 1st வீக்கில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நாட் ஒன்லி ஹிந்தி, இங்கிலீஷில் ஏதாவது உங்கள் குழந்தைங்க பேசுகிறதுலையும் படிக்கிறதுலையும் எழுதுறதுலையும் ஃப்ளூவன்சிலையும் அவங்களோட ப்ரொனன்சியேஷன்லையும் எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் கீழே இருக்க என்னோடய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளோட டிசம்பர் 1st வீக்லேருந்து நம்மளோட கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் பர்சனல் ட்ரைனிங் தான் நானே கொடுக்குறேன். ஸோ ஒவ்வொரு குழந்தைக்கும் ஆன்லைனில் பர்சனலாக ரீடிங் அண்ட் ரைட்டிங், ஃப்ளூவன்சி, ஸ்போக்கன், ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் இது எல்லா கிளாஸஸும் இப்போ அவைலபிளாக இருக்குது. ஸோ யாராவது புக் பண்ணணும், உங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ்க்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். இதில் ஆன்லைன் கிளாஸில் எந்த குழந்தைகளுக்கு பேரண்ட் இல்லையோ, அம்மா அப்பா இல்லாத எந்த குழந்தையாலும் 0 காஸ்ட்டில் ஃப்ரீ காஸ்ட்டில் ஆன்லைனில் எல்லாருக்கும் ஃபீஸ் கலெக்ட் பண்ணி நான் எப்படி கிளாஸ் ட்ரெயின் பண்ணுறனோ அதே போல் தான் ஃப்ரீயாக கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வீடியோவை பார்த்துட்டு இதில் உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது ஒரு குழந்தை, எந்த வயசு நபராக இருந்தாலும் சரி, அந்த குழந்தை அம்மா அப்பா இல்லாமல் கஷ்டப்படுறாங்க, அவங்க படிக்கணும்னு ஆசை இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா என் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸஸும் அவைலபிளாக இருக்குது. ஸ்லோ லேர்னர்ஸாக இருக்கிற உங்கள் குழந்தைங்க என்ன தான் லட்சமாக ஸ்கூலில் கொடுத்தாலும் என் குழந்தை படிக்க மாட்றான், மார்க் கம்மியாக வாங்குறாங்க, ரைட்டிங் ப்ராப்ளம் இருக்குது, அதே மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதில்ல ப்ராப்ளம் இருக்குது, கான்சன்ட்ரேஷன் இல்லை அப்படின்னு என்ன ஃபீல் பண்ணாலும் டோன்ட் வரி, என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கான ஸ்பெஷல் கிளாஸஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்கள் குழந்தைங்களோட ப்ராப்ளம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட ப்ராப்ளத்தை உடனே க்யூர் பண்ணி அவங்களுக்கு எந்த வேலை சொல்லி கொடுத்தா படிப்பு புரியுமோ அந்த வேலை என்னோடய கிளாஸஸ் உங்களுக்கு சொல்லித்தரப்படும். இது வந்து ஸ்போக்கன் கிளாஸஸ் மட்டும் கிடையாது, உங்களோட சப்ஜெக்ட் கிளாஸஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க என்னோடய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்னும் என்ன வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க? கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமான விஷயம், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அட் த சேம் டைம் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க, லைக் பண்ணவும் மறந்துடாதீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், என்னோட வீடியோஸில் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில் ஹிந்தி எப்படி பேசணும் அப்படின்றத உங்களோட வே ஆஃப் லாங்குவேஜில் தமிழ்லே உங்களுக்கு நான் ஃப்ளூவன்சியாக சொல்லித்தரேன். ஸோ யாராவது என்னோட சேனலில் பார்த்துட்டு ஹிந்தி எந்த அளவுக்கு நீங்கள் பேச ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற வேல்யூபிளான உங்களோட கமெண்ட்டை கீழே கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ டாடா பை பை, நாளைக்கு நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் பை பை, டேக் கேர்.